யாரோ தேர்தலில் ஈடுபடுகிறார்கள், யாரோ வேட்பாளராக நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஏந்த குடும்பத்தில் உள்ளவங்க, ஏந்த மாமா, ஏந்த சாட்சா, ஏந்த பெரியப்பா, ஏந்த நானா, இவர் ஒரு கட்சியில, தம்பி ஒரு கட்சியில, பெரியப்பா ஒரு கட்சியில, மாமா ஒரு கட்சியில, குடும்பங்களுக்குள்ளால வேறுபட்டு இருக்கிறோம். சென்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அதுல நாங்க பிரச்சனைப்பட்டவங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் இன்றைக்கு வரைக்கும் பேச இல்லை. சென்ற பாராளுமன்ற தேர்தல்ல எத்தனையோ பேர் வாக்குகளை கேட்க வந்தவங்க, அவர்கள் சண்டை பிடிச்ச அந்த சண்டையில இன்றைக்கு வரைக்கும், இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் குடும்பங்களாக, என்னுடைய கோத்திரங்களாக நாங்க பிரிந்து வாழ்கிறோம், சண்டை பிடித்திருக்கிறோம். யாருக்காக வேண்டி இந்த பிளவுகள்? யாருக்காக வேண்டி பிளவுகள்? லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியுடைய ஹதீஸ். யார் உறவு முறையை துண்டிச்சு வாழ்றானோ சொர்க்கமே போக மாட்டான். எவ்வளவு அமல் செஞ்சு வேலை இல்லை, உறவு முறையை சேராம, உறவு முறையை சேர்ந்து கொள்ளாம, கண்ணியமானவர்களே அந்த வாழ்க்கையில எதை நாங்க செஞ்சாலும் வேலை இல்லை என்பதைத்தான் இதை சொல்லி காட்டுகிறது. சிலத்துர் ரஹ்மன் உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட நீண்ட ஹதீஸ்களும் குர்ஆனுடைய ஆயத்துக்களும் இருக்கிறது. கண்ணியமானவர்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். அது செல்லக்கூடிய நேரம் அல்ல. நாங்கள் எங்களுடைய அந்த உடல்வாய் ஜனங்கள், நாங்கள் சொல்றோம் குடல்வாய் ஜனங்கள் என்பதாக நெருங்கிய உறவினர்கள், இவர்களை பிரிந்து வாழ்வது என்பது, அவர்களுடைய உறவை துண்டிப்பது என்பது எவ்வளவுதான் விடிய அமல் செஞ்சாலும், லைலத்துல் கத்ரில காபாவுக்கு முன்னால் நின்று அழுதாலும் அந்த உறவு முறையை சேராத வரைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் அதை மன்னிக்கிறது இல்லை. கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கொடுக்கிறான், இன்னொருவருக்கு இல்லாமல் ஆக்குறான். யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது அது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது. நாங்க நீங்க முடிவு செய்யறது அல்ல. நாங்க முடிவு செஞ்சிட்டா இவர் ஆட்சிக்கு வந்துடுவாரு, நாங்க முடிவு செய்யலேண்டா இவர் ஆட்சிக்கு வரமாட்டாரு என்பது அல்ல. இது அல்லாஹ் முடிவு செய்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு ஒரு உரிமையை மட்டும் இஸ்லாம் இந்த இடத்துல பேசி இருக்கிறது. அது என்ன உரிமை என்று சொன்னால் அவருடைய வாக்கு உரிமை. அன்றைக்கு தேர்தல் நடக்குகின்ற அதே நேரத்தில் அன்றைக்கு பேய்த்து நானும் நீங்களும் இந்த நாட்டிலே பிறந்தவன் என்பதற்காக வேண்டி, இந்த நாட்டுடைய பிரஜை என்பதற்காக வேண்டி எனக்கு உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று தெரியுமா? அது அந்த தேர்தல் ஓட் போடுறது, தேர்தலுடைய வாக்கை நான் நிறைவேற்றது. அது யாருக்கு போடணும், எவருக்கு போடணும், எங்க போடணும் என்பதெல்லாம் எனக்கு யாருக்கும் பேய்த்து சொல்லி நீங்க இவருக்குத்தான் செய்யணும் என்று எனக்கு யாருக்கும் வற்புறுத்த இயலாது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க யாராவது கேட்டுட்டா, எப்படியப்பா உங்களோட ஊர்ல தேர்தல் நடவடிக்கை போகுதுன்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்கட ஊர்ல ஒன்றும் இல்லாட்டியும், இவருக்கு எதுவுமே தெரியாட்டியும் சொல்லுவார், எங்கட ஊர்ல அந்த கட்சி தான் முன்னுரிமை நிற்குது, இந்த கட்சி தான் முன்னுரிமை நிற்குது. ஏதோ பேர் வாங்கறதுக்காக வேண்டி பொய்யான செய்திகளை சொல்ல பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமாக எங்களுடைய இந்த காலத்துல நாம் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளணும், நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளணும். முந்தாபில் அஹாதீஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுகள்ல வாசிக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுகள்ல வாசிக்கிறார்கள். கொஞ்சம் பிரட்டி அதற்கு பின்னால் இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி பகுதியாக ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது தேவையற்றவைகளை தவிர்த்தல் ஒரு பாடம் இருக்கிறது. கொஞ்சம் வாசியுங்கள், கொஞ்சம் வாசியுங்கள். வீடுகளில் உட்கார்ந்து குடும்பம் சகிதமாக வாசியுங்கள். இது முக்கியமாக இந்த காலத்துல தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய ஹதீஸ்கள் வருகிறது, யார் நாவையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கிறாரோ அவரை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாவ் என்பது பயங்கரமானது, நரம்பு இல்லாதது, தேவைக்கு இல்லாமல் பேசிடுவோம். வாயிலிருந்து வரக்கூடிய விட்ட வார்த்தைகள் அதை திரும்ப பெற முடியாது. அப்படியான வார்த்தைகளை பேசிவிட்டோம் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம் அது ரொம்பவும் முக்கியமானது, அது ரொம்பவும் முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு போனார்கள். தவாப் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தவாஃபை முடித்துவிட்டு அவர்கள் கஅபாவை பார்த்தார்கள். கஅபாவை பார்த்து சொன்னார்கள், மாதீபகி வாதீபு ரிஹகி வஅலமு ஹுர்மதகி, நீ எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாய், உன்னுடைய எவ்வளவு சங்கையாக இருக்கிறாய், உன்னுடைய வாளை எவ்வளவு தூரத்துக்கு வீசுகிறது. கஅபாவுடைய போட்டோவை யாரும் காலில் கீழால வச்சு மிதிச்சா நாங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்போமா? ஜும்மா தொழுது முடியுது, ஒருவர் காபத்துல்லாஹ்வுடைய போட்டோவை காலுக்கு கீழால மிதிக்கிறார் என்றா
எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அடிக்க பார்க்கிறோம். ஏன்? காபாவுடைய போட்டோ கண்ணியமானது. காபாவுடைய வாடையைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எவ்வளவு தூரத்துக்கு நீ வீசுகிறாய், அவ்வளவு விசாலமானது காபத்துல்லாவுடைய எண்ணம். யாருக்கும் நீங்க ஹஜ்ஜுக்கு போற, உம்ராக்கு போற, உங்களுக்கு எண்ணம் இருக்கு, உங்களை அனுப்பி நான் போவீங்களான்னு கேட்டா யாரும் மனன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையில ஒரு தடவையாவது நான் காபாவை பார்த்து விட்டு வந்துடக்கூடாதா என்ற அந்த உணர்வு அது எல்லார்ட்டையும் இருக்குது. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் காபாவை பார்க்கிற உணர்வு சொல்லுவாங்க. காபத்துல்லா அந்த அளவுக்கு விசாலமானது, அந்த அளவுக்கு கண்ணியமானது, அந்த அளவுக்கு அவருடைய வாடை மிகவும் தூரத்துக்கு வீசக்கூடியது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பார்த்துவிட்டு சொன்னார்கள். வல் மூமின் அலமு ஹுர்மத்தன் மின்க், ஒரு மூமின் இருக்கிறானே உன்னை விடவும் சங்கையானவன். காபாவை பார்த்து சொல்லுகிறார்கள். காபாவுடைய மதிப்பு எங்கள்கிட்ட இல்ல. எங்களை ஒரு மூமினை பத்தி பக்கத்து சகோதரனுடைய அந்த நம்பிக்கை இல்ல, பக்கத்து சகோதரன் மீது உள்ள அந்த அந்த மதிப்பு எங்க உள்ளத்துல இல்ல. எங்க பக்கத்து கடைக்காரர் அவரோட கோபமாக இருக்கிறோம். எதற்காக வேண்டி? இந்த அரசியலுக்காக. இந்த அரசியலுக்காக யாரோ ஈடுபட்டு விட போகிறார், அவர் சேவையை செய்வார் அல்லது செய்யாமல் விடுவார். அது அல்லாஹு ஆலம். கண்ணியமானவர்களே, தேவையை கேட்கும் பொழுது இத்தனை வருட அரசியல் ஊர்கள நாங்க செஞ்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எதில நாங்க நல்லதை கண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் கட்டாயம் சிந்தை கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை வருடமும் நானும் நீங்களும் வாட் போட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு நடந்தது என்ன என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தையை கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால அவர்கள் வெல்லுகிறார்கள், தோக்குகிறார்கள், அவர்கள் திரும்ப வருவார்கள், அவர்கள் திரும்ப சென்று விடுவார்கள். அது அவர்களோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நானும் நீங்களும் குடும்பங்களை பிரிஞ்சு வாழ்கிறோம். நானும் நீங்களும் பக்கத்து கடைக்காரர் பேசுறது இல்ல. ஒரு பஜார்ல எல்லாரும் சேர்ந்து யாரும் செய்யறாங்க, ஆனா அவர் இவரோட கோவம், இவர் அவரோட கோவம். கண்ணியமானவர்கள் இல்ல. எங்கட கடையில ஒரு சாமான் இல்லைண்டா நாங்க சொல்லுவோம் தைரியமாக, அவரை கடைக்கு போயிட்டு வாங்குங்க, அவர் நல்லா உங்களுக்கு சாமான் தருவாரு, நல்ல சாமான் உங்களுக்கு தருவாரு, நல்ல குவாலிட்டியான சாமான் அவர்கிட்ட இருக்குது என்று எத்தனை பேர் சொல்ல பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்கள்கிட்ட மீன் இல்ல, ஆனா அவர்கிட்ட இருக்குது, அவர் ஐஸ்வாடியில போயிட்டு மீனை வாங்குங்க என்று சொல்லுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க உறவு முறைகள், சகோதரத்துவம் என்பது இல்லாமல் போய்விட்டது. எதற்காக இல்லாமல் போய்விட்டது? எதற்காக? வெறுமனே அரசியலுக்காக. வெறுமனே அரசியலுக்காக. வியாழக்கிழமையோட முடிந்து போகிறது. யாரோ ஆட்சி செய்ய போகிறார், யாரோ வரப்போகிறார். என்ன வந்தாலும் எங்களுக்கு என்ன நடக்க போகிறது? என்ன வந்தாலும் எப்பொழுதாவது இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லீம்களாகிய எங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். முஸ்லீம்களுக்கு கண்ணியமானவர்கள் என்ன தெரியுமா? எப்பொழுதாவது இந்த இஸ்லாத்துக்கு எதிராக, இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக சோதனை வராம இருந்திருக்கிறா? இல்ல இல்ல. ஹிலாஃபத்துடைய ஆட்சியா வந்தது எப்ப? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல படைக்கப்பட்டு முஸ்லீம் என்று உணர்ந்தாங்களோ அந்த தொடக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகள் கண்ணியமானவர்களை எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். நீங்க களிமா சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு சோதனை தான். நீங்க களிமா சொன்னீங்க, நீங்க இஸ்லாமியன் என்று வந்து விட்டால் அது உங்களுக்கு சோதனை தான். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை கண்ணியமானவர்களே. ஆனால் எங்களால செய்ய முடியுமான ஒரு காரியம் இருக்கிறது, எங்களால் செய்ய முடியுமான ஒரு காரியம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் முதலாவது எங்களுடைய சகோதரர்களோட, எங்கள பக்கத்து வீட்டாரோட, எங்கள குடும்பங்களோட சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது.